ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எங்கள் தென்னந்தோப்பு பற்றி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் போட போகிறேன். அந்த வீடியோவை தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி காலையில் எங்கே போயிருந்தேன் அப்படின்னா, என் கிணத்துக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சதுக்காண்டி எங்கள் அம்மா போயிருந்தாங்க கூட. நான் சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு, ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி பக்கத்தில் ஒரு 4-5 வருஷம் இருக்கும், ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனது அப்படிங்கிறதுனால சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போனேன். இந்த கண்ணெல்லாம் நட்டினதை பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சது இந்த இடையில இருக்க ஒரு 3 கன்று மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்ற கன்று எதுவுமே நான் வந்து நட்டும் போதும் இல்லை, அதை வந்து ஊனும் போதும் இல்லை, எப்போவுமே அது இல்லவே இல்லை. இன்னைக்கு தான் போய் பார்க்க போனேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மோட்ரு போட்டு அதில் தண்ணியெல்லாம் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதையும் இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு மரம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுக்கு அப்புறம் வச்ச மரம். இது வந்து ஒரு 17-18 வருஷம் இருக்கும் அப்போ வச்ச மரம்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அப்புறம் நடுவில் இருக்க மரம் வந்து கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் ஆகி வரதுக்கு முன்னுக்கிட்டே ரொம்ப எங்கள் அப்பா ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கே தெரில அப்படின்ட்டாங்க. முன்னாடி ஆச்சி வச்ச மரம்னாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி மரம் எல்லாமே வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வச்சது அப்படின்னு சொல்ல. எப்போ அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது. இது எல்லாமே வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுனால தான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கையில் மேலேருந்து ஒரு காய் விழுந்து கீழே கிடந்துச்சு. அதை அப்படியே எடுத்துக்காச்சு. இன்றைக்கான அறுவடை ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் போய் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மரம்லாம் வந்து, ஆனால் நான் இதை வச்சு நான் பார்க்கல. நான் வேலைக்கு போயிட்டதுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் வச்சது தான். நான் இப்போ வேலைக்கு போய் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5 இயர்ஸில் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 5 இயர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, பாதி போய்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு இந்த மரம் எப்போ வச்சதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு முன்னுக்கிட்டு வைக்கல, இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் அவங்க வச்சுருக்காங்க. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு. அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இப்படி இருக்குது அப்படின்னு. அது ஏதோ ஒரு நோய் வந்ததுனால அது வந்து அந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னாங்க. அது வந்து பக்கத்து கிணறு தாத்தாவோட மரம், பங்காளி அவங்க மரம். அதுக்கப்புறம் வந்து 3 மரம் மட்டும் இன்னும் ஊனி வைக்காமல் இருக்காங்க. அது இனிமேல் தான் ஊனி வைப்பாங்க இந்த 3. அதுக்கப்புறம் வந்து இது என்னென்னா முக்கியமான ஸ்பெஷல் ஒன்று. இது யாழனுக்காண்டி வாங்கினது. யாழன் பிறந்ததுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து கொய்யாக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது அதிகமாக கொய்யாக்காய் தான் சாப்பிட்டேன். ஓகே, நம்ம யாழனுக்காக கொய்யா மரம் வச்சிடணும், எங்கேயும் எதையும் தேடி போகக்கூடாதுல்ல, நம்ம கிணத்துலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செடியும் இன்னொன்று வாங்கணும். ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று நாட்டு கொய்யா, இன்னொன்று ஒட்டு கொய்யா, 2 வாங்கணும். நாட்டு கொய்யா இது, ஒட்டு கொய்யா அண்ணா அந்த இதில் இருக்குது. நான் அப்போ ஜூம் பண்ணி காமிக்கேன், நடந்து போய் காமிக்கேன். இப்போ இந்த சைடில் இந்த வரப்புக்கு இந்த சைடில் இருக்கிறதுக்கு நம்ம இடம் தான், வரப்புக்கு அந்த சைடில் இருக்கிறது நம்ம இடம் தான். மொத்தம் 40-45 கன்று போட்டிருப்பாங்க இப்போதைக்கு இருக்கும். மொத்தம் எல்லா கன்றையும் சேர்த்து ஒரு 40-45 கன்று இருக்கும். முன்னாடியெல்லாம் இதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தது தான். இப்போ இவங்களால முடியலை. சரி ஓகே, நம்ம வந்து இதில் வந்து சும்மா இடத்த போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்துலேயுமே வந்து தென்னங்கன்றை வந்து நட்டிட்டாங்க. தென்னங்கன்றை போட்டாவாச்சும் நம்ம வந்து வேறு எதுவும் பண்ண தேவையில்லை, தென்னங்கன்று எப்போனாச்சும் யூஸ் தானே அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா மரமே இந்த 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 கணத்தில் மட்டும் தென்னங்கன்று எல்லாமே போட்டாங்க. இந்த இடத்துல இது செகண்ட் கன்று, இது வந்து 2வது கன்று. அது ஒட்டுக்கன்று. இதான் ஒட்டுக்கன்று. இது வந்து கொஞ்சம் நல்ல தள்ளிட்டு கொடுத்துருச்சு. அந்த மரம் முடியதுக்கு அதுக்கு அடுத்து வந்து சோளம் போட்டிருக்கோம். கொஞ்சம் இடம் மட்டும் விட்டு வச்சுக்கோ, சரி ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி அதில் மட்டும் தென்னங்காய் வந்து ஏன் அதை போடலை அப்படின்னா, ஆக்சுவலாக ஏன் போடலைன்னா உண்மையான ரீசன் என்னென்னா, அந்த சோளத்துக்கு மேலே வந்து இது போகுது, வயர், கம்பு வயர் சொல்லுவாங்கள்ல, மேலே போல் வயர்மாங்களா, அது போகிறதுனால அதில் வந்து தென்னை மரம் வந்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த இடத்த மட்டும் விட்டு வச்சுட்டாங்க. இப்போ அந்த சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இப்போ வந்து நாங்கள் வந்து அதில் சோளம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ அந்த சோளத்தை பற்றி நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து போடுறேன். இவ்வளோ தாங்க எங்கள் மரம், தென்னை மரம். எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து வெளியில் வாங்க மாட்டோம். இந்த தேங்காயே பறித்து நாங்கள் வந்து எண்ணெய் ஆட்டிக்கிட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுக்குவோம். மோஸ்ட்லி வந்து சமையலுக்குமே அதை யூஸ் பண்ணிக்குவோம். இல்லை அது காலியாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். நாங்களே வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எள்ளு போட்டிருக்கிறதுனால எள்ளையுமே வந்து நாங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் எடுத்துக்கிட்டு அந்த நல்லெண்ணெயில் தான் வந்து தாளிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி தான் தேங்காய் எண்ணெய். இப்போ தேங்காய் இவ்வளோ போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கிறது. எனக்கு இளநீனா ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சம்மந்தமான எதுவாக இருந்தாலும் நான் வந்து விரும்பி நல்லா வந்து சாப்பிடுவேன். நான் வந்து இளநீ அதில் உள்ள அந்த அந்த காய் எல்லாமே வந்து சும்மாவே சாப்பிட சொன்னால் கூட நான் வந்து சாப்பிடுவேன். நார்மலாக வந்து ஒரு சட்னிக்கு அரைச்சாலோ இல்லை எதுக்காச்சும் அரைச்சி கூட்டுக்கெலாம் நாங்கள் மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடில் வந்து எல்லா கூட்டுக்குமே வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறது தான் எங்கள் ஊர் சைடில் உள்ள பழக்கம் வந்து. அதனால் வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு தேங்காய் வந்து அதிகமாக யூஸ் ஆகக்கூடியது. எங்களுக்கு வந்து சாப்பாட்டிலே வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கூட்லையுமே நாங்கள் சேர்த்துக்குவோம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ விரும்பி பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க, என் சேனல் பார்க்குறவங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.